பராபரம். அதான் முதல்ல நிலைங்க. இந்த சிவனுக்கு பேரே பராபர சிவன். அந்த பராபர சிவத்திலிருந்து ஒரு கூறு எடுக்கிறார். அந்த கூறு எடுத்து அப்படி கீழே வருகிறது. பராபரையிலிருந்து ஒரு கூறு அப்படி கீழே வருகிறது. இந்த இரண்டு கூறுகளும் இப்பொழுது கீழே இருக்கிற உயிர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கீழே வந்தது. மேல சொரூபமா இருந்தது, தடத்த நிலைக்கு இறங்கி வந்துருச்சு. அப்படி தடத்த நிலைக்கு இறங்கி வந்த அந்த நிலையில பராபர சிவனா இருந்தது பரசிவனா ஆயிடுச்சு. பராபரையாக இருந்தது இன்னும் பராசக்தி ஆச்சு. அப்ப இது பரசிவன், இது பராசக்தி, அல்லது ஆதிசிவன் ஆதிசக்தி. இந்த ஆதிசிவன் ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் எப்ப பிரிஞ்சது அப்படின்னு கேட்டா, இந்த ஆதிசக்தி இறைவன் உதவி செய்யணும்னு நினைச்சப்பறம் கீழே இறங்கி வந்து பிரிஞ்சது. ஆதிசக்திங்கிறது அடிப்படையா என்ன? ஞானம் தானே. மேல இருக்கிற சிவபெருமானுடைய ஆற்றல். இந்த ஆற்றல் கீழே வந்தது. அம்பாளுடைய வடிவம் எது என்று கேட்டீர்களே, ஆனால் சக்தியினுடைய வடிவம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது தடையில்லாத ஞானமாக இந்த ஆதிசிவன் ஆதிசக்தியாக இருக்கிறது தான் சுவாமி சொல்லுகிறார். சோதியில் பரம் தோன்ற. சோதின்னு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பராபர சிவனை சோதிங்கிறார். பேரொளி, அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. இந்த அடிமுடி தெரிய வர்றாருல சொல்லுவாரு, இந்த பராபரன் மேல இருந்தத அதுதான் முடி, பரன் இருக்கு பாருங்க, அதுதான் அடி. இதுல 1000ல் ஒரு கூறு. இது திருவடிய பார்த்ததா எல்லாரும் சொல்ற வழக்கம் உண்டு, பார்த்தவர்கள் உண்டு, பார்த்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதெல்லாம் உண்டு. திருமுடிய பார்த்ததா யாரும் சொல்லல. இப்ப என்ன சொல்லுகிறார், இந்த ஆதி சிவம், இந்த ஆதி சக்தி என்று சொல்லக்கூடியதிலிருந்து இப்பொழுது துவங்குகிறது சிருஷ்டி.